பொண்ணாச்சேன்னு தங்க இடமும் திங்கறதுக்கு சோறும் கொடுத்து வக்கனையா பாத்துக்கிட்டேன் பாரு. அந்த நன்றி கடனுக்கு தான் இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு போயிருக்கா. அவெல்லாம் பொண்ணே கிடையாது, சாக்கடை சாக்கடை. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவெல்லாம் உருப்படவே மாட்டா. எவனை நம்பி பின்னாடி ஓடினாலும் அவனே அவளை செருப்பால் அடிச்சு நடு தெருவுல நிறுத்துவான். அப்ப தெரியும் அவளுக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டவன் பண்றது எவ்வளவு பெரிய பாவம்னு. அடுத்த வேளை சோத்துக்கு வக்கு இல்லாத அனாத ஜென்மம் இவளுக்கெல்லாம் இந்த வயசுலயே காதல் ஒரு கேடா? பட்ட பகல்ல வீடேறி வந்து அடிச்சு அவளை கூட அனுப்புன்னு ஒருத்தன் கேக்குறானா, இவ எந்த அளவுக்கு உசுப்பி விட்டுருப்பா. திங்கிறது நம்ம சொத்த, துரோகம் பண்றது நமக்கேவா? இவெல்லாம் விலங்கு வாங்குற, சிக்கி சீரழிஞ்சு நாசமாத்தா போவா. எதுக்கடி இப்ப அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ பாவம் நினைச்சு பாம்புக்கு பால் வாத்திருக்குமே, அதை நினைச்சு நாங்க தாண்டி அழணும். உங்க ஆத்தா பொன்னாடி பெத்திருக்கா, பழி பாவத்துக்கு அஞ்சாத பீடைய பெத்திருக்கா. அவளுக்கு என்ன மானங்கட்ட ஜென்மத்தை எங்க தலையில கட்டிட்டு அவ பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. நாங்கெல்லாம் அசிங்கப்பட்டு நிக்கிறோம். அப்பா ஆத்தா இல்லாத பொண்ணுங்களாச்சேன்னு இதுங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன் பாரு. அதாண்டி நான் பண்ண பெரிய தப்பு. அந்த நன்றிக்கு என் குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டீங்கல்ல. இவ தாலி கட்டின பாவத்துக்கு உனக்கு சோறு போடலாம், நீ உன் தங்கச்சிங்களையும் பாத்துக்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அப்படியே கடனை வாங்கியாவது அந்த மானம் கட்டவளை நல்லா தானே பாத்துக்கிட்டோம். அந்த நன்றி இருந்துச்சாடி அவளுக்கு? அடைக்கலம் கொடுத்தவங்களுக்கு அவமானம் வர மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிற என்ன இருந்துச்சா அவளுக்கு? சேத்த அள்ளி மூஞ்சில எல்லாம் பூசிட்டு போயிட்டா. என் பொண்ணுக்கு நான் கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை தேடிட்டு வருவேன், உன் தங்கச்சி நோகாம அவனை கூட்டிட்டு ஓடிடுவாளா? இதுக்காடி அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டோம். உன் ஆத்தக்காரி அவளுக்கு இததான் சொல்லி கொடுத்துருப்பாளா? அவளை சொல்லி தப்பு இல்லடி, உங்க குடும்பமே அப்படித்தான். ஏன் நீ மட்டும் என்னவா? உன் ஃப்ரெண்டோட தம்பி இவன், இவனையே மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே. உனக்கு இருக்கிற புத்தி தானே உன் தங்கச்சிக்கும் இருக்கும். வசதியான ஒரு ஆம்பளை பையனை பார்த்துட்டா போதும், உடனே அவனை எப்படியாவது மயக்கிட வேண்டியது. அக்கா நீ 8 அடி பாஞ்சிருக்க, உன் தங்கச்சி 16 அடி பாஞ்சிருக்கா. இவ மட்டும் என்னவா? நீங்க என்ன பண்ணீங்களோ அதைத்தான் இவளும் பண்ண போறா. பேசாம அவளை இப்பவே எங்கேயாவது அனுப்பி வச்சிருங்க, எங்களுக்கு மானமாவது மிஞ்சும். பத்மா பேசாம இருக்கியா? இருக்கிற வேதனை போதாது நீ வேற. எனக்கு வயித்தறிச்சலா இருக்குங்க. எங்கேயோ போற சனியனை வீட்டுக்குள்ள சேர்த்த பாவத்துக்கு ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டால. சரி, அவ புத்தி இல்லாம பண்ணிட்டா, அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அவ பண்ண முட்டாள்தனத்துக்கு இவங்களை நொந்துக்கிறது நியாயம் இல்ல. நியாயம் தர்ம பத்தி எல்லாம் இப்ப வந்து பேசுங்க. கட்டின புருஷனை அடிச்சு கீழே தள்ளிட்டு தங்கச்சி இழுத்துட்டு போறா. இவ என்னங்க பண்ணி இருக்கணும்? வெட்டி போட்டிருக்க வேண்டாம்? புருஷன் மேல ஒருத்தன் கை வச்சுட்டானேன்னு அவனையாவது இவ தொடப்பத்தால அடிச்சிருந்தா இவ பொம்பளை. அதையெல்லாம் விட்டுட்டு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு போய் பறிஞ்சு பேசுறீங்க. அவளால நம்ம மானம் மட்டும் அங்க போச்சு, என் பொண்ணோட எதிர்காலமே போச்சுங்க. இனிமே இவளை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க? இன்னொரு மாப்பிள்ளை எங்க இருந்து வருவான்? முதல்ல பார்த்த மாப்பிள்ளைய வளைச்சு போட்டு கூட்டிட்டு போயிட்டா. ரெண்டாவது பார்த்த மாப்பிள்ளையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கியிருக்கானா? பெத்த வயிறு பத்தி எரியாதா? அந்த ஓடுகல்லினால என் பொண்ணோட வாழ்க்கையை சேர்த்துல கெடுது. ஆத்திரம் வராம என்னங்க பண்ணா? காலம் புறாவும் என் பொண்ணு வேதனைப்படணும், அங்க மட்டும் அவ சந்தோஷமா இருப்பாளா? சந்தோஷமா இருக்கிறதா? அப்படிலாம் விட முடியாதுமா. அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட போறதே இல்ல. விட கூடாதுடா. என் பொண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். சொல்ல வைக்கிறேன். என் மேலே கைய வச்சுட்டான்ல, அவனுக்கு காட்டுறமா நான் யாருன்னு. மோகன், என்னடா பிரச்சனை? வீடு வரைக்கும் வந்து பொண்ணை தூக்கிருக்காங்க, நீ பார்த்துட்டு சும்மா வாடா இருந்த? விட்ரா, அவன் ஆளுங்களை கூட்டிட்டு பிளானோட வந்திருக்கான். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தா என்னடா பொழக்க வேண்டியதுதானே?
நான் உஷாராகிறதுக்குள்ள கை நீட்டிட்டா மச்சான். பொண்ணு வேற அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தாளா, அதான் முடியல மச்சான். ஃப்ரெண்டாடா நீ? பிரச்சனை உடனே ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? இங்க பக்கத்துல தானே இருக்கோம், வந்து பிச்சிருப்போம்ல. இல்லடா, எனக்கு அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பா அம்மா ஒய்ஃப் நீ எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டான்டா. எனக்கு அது வேற அசிங்கமாயிடுச்சு. அடச்சி, எதுக்குடா வருத்தப்பட்டுக்கிட்டு? அவன் எந்த ஏரியாடா? இப்போ எங்க இருப்பான்? வீட்டுல தான்டா இருப்பான். வீடு தெரியும்ல? ஆ. கிளம்புடா, அவனை தாளிச்சிட்டு வந்துடலாம். அவனை சும்மா விடக்கூடாதுடா. வீடு பூந்து பொண்ணை தூக்கியிருக்கான், அவன் எலும்ப உடைச்சு நரம்பா இருக்க வேணாம். டேய், இனிமே தான்டா இருக்கு அவனுக்கு. நானே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வண்டியாரா அவன் வீட்டுக்கு போய் நாரா கிழிச்சிட்டு வந்துடுறேன். மோகன், அவங்க தான் அறிவில்லாம பண்ணிட்டாங்க. நீ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணாத. வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுப்பா. அவன் தூக்கிட்டு போனது காசோ பணமோ இல்ல, பொண்ணு. இது என் மான பிரச்சனை, சும்மால விட முடியாது. டேய் 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 டேய், தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணாதடா. கொஞ்சம் பொறுமையா இரு. நிதானமா என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். இனிமே யோசிக்க ஒண்ணும் இல்லப்பா. பேசாம விட்டோம்னா அதுதான் நமக்கு அசிங்கம். வெளியே தலை காட்ட முடியாது, காரி துப்பிடுவாங்க. டேய் வேண்டாம்டா, சொன்னா கேளு. எதுக்கு சார் அவனை தடுக்கிறீங்க? எவனோ ஒரு கபோதி வீடு பூந்து பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கான், பிரச்சனைக்கு பயந்து அப்படியே விட்டுற சொல்றீங்களா? லேடிஸ் மேட்டர் சார், கௌரவ பிரச்சனை. பொண்ணை போய் தூக்கிட்டு வந்துடலாம் சார். தம்பி, இது எங்க வீட்டு பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பண்ணிடாதீங்க. தயவு செய்து பிரச்சனையை பெருசாக்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னப்பா பேசுறீங்க? நம்ம வீட்டு பொண்ணு இன்னொருத்த வீட்டுல ஒரு நாள் ஏன் ஒரு மணி நேரம் இருந்தா கூட நமக்கு தான் பாசிங்கம். யோசிச்சு பண்றதுக்கெல்லாம் டைமே கிடையாது. மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவளை அடிச்சு இங்க இழுத்துட்டு வரணும்ப்பா. எல்லாத்துக்கும் மேல அவன் கையை காலை உடைச்சு நம்ம கால்ல விழ வைக்கணும். டேய், இப்படி ஆத்திரப்படுறதுனால பிரச்சனை தீராதுடா, இன்னும் பெருசாகும். ஆகட்டுமே, எவன் செத்தாலும் பரவாயில்ல, நாம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சாலே அந்த ஓடுகாலி அவ சந்தோஷமா இருக்கவே கூடாது. பிரச்சனை பெருசாகட்டும், போய் அடிக்கட்டும். பத்மா, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதாங்க பேசுறேன். மானம் போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லாம வீட்டோட இருக்கலாம்னு நினைக்க என்னால முடியாது. வீட்ல இன்னும் வயசு பொண்ணுங்க இருக்காங்க. இத மட்டும் தட்டி கேட்காம விட்டா போறவன் வரவெல்லாம் இழிச்சவாய குடும்பம்னு கைய பிடிச்சு இழுப்பாங்க. ஏன் இவளே இழுப்பா, என்னையும் இழுப்பானுங்க. இதெல்லாம் பேசினா தீராது, அடிச்சாதாங்க தீரும். டேய், உங்க அப்பா பேச்செல்லாம் இங்க சரி வராது. நீ போய் அவ கை காலை உடைச்சு இங்க மூலையில கொண்டு வந்து போடுறா. பாவம் போட போட்டுன்னு சோத்த கூட போடுவேன். அவெல்லாம் அங்க வாழவே கூடாது. போடா. அம்மா, அவ பிடிச்சிருக்க நிலைமை அவனோட போயிருக்கா. எப்படியோ போற விடுங்கம்மா. உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா? அவளை போய் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறியா? அறிவுல உனக்கு? அம்மா அம்மா, வாய மூடுறி. பேசினா தொலைச்சிடுவேன். இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருக்கா. அவ ஒருத்தி நல்லா இருக்கணும், நாம எல்லாம் சாகணுமா? இத பாருடா, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அவ எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு இழுத்துடுவா. அதை விட முக்கியம், உன்னை அடிச்சவனை நீ திருப்பி அடிக்கணும். அடிக்காம வராத. பத்மா, என்ன பேசுற நீ? நீங்க பேசாம இருங்க. டேய், நீ கிளம்புடா. டேய், போ. மோகன், 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 வேண்டாம். மோகன், டேய், வாடா. என்னங்க இது? அவனை போக வேண்டாம்னு நீங்க சொல்லு. பேசாம உட்காருங்க. அண்ணா சொன்னா கேளுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. பவித்ரா, என்னை விடு. அண்ணா 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 உங்களை எதுவும் பண்ணிடாதண்ணா, ப்ளீஸ்ண்ணா. பவித்ரா, விடு. அண்ணா பிரச்சனை. டேய், மோகன். வேகமா இருக்கட்டும்ல. மா மா வரேன்டா. ஹே ரேவதி, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணு டிவி பாரு, இல்ல அம்மா கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? சரி. டேய், ரொம்ப விரட்டாதடா. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பா, விரட்டெல்லாம் இல்லப்பா, தனியா உட்கார்ந்துருக்காளேன்னு சொன்னேன். ஐயாவுக்கு ரொம்ப தான் பாசம். நீயும் கூடயே இருந்து வருங்கால வைஃப்க்கு போர் அடிக்காம பாத்துக்க வேண்டியதானே? ஏன்க்கா, சின்ன பையனை போய் இப்படி கலாய்க்கிறீங்களே. மா, இந்தாங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க.
நீ ஏன்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? இருக்கட்டும்மா, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆமாமா, கத்துக்கோ சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுதுல. அக்கா, ஏன்க்கா? ஐயோ சரிப்பா, நான் பேசவே இல்ல, நீ ஓவரா வெக்கப்படாத. பா, ஆ, பா, ரேவதி சொன்னால துளசின்னு ஒரு அக்கா இருக்காங்கன்னு, அவங்கள நானும் ரேவதியும் போய் பார்த்துட்டு வந்துடும்ப்பா. எதுக்குடா உடனே கிளம்பணுங்கிற? நீங்க அப்படித்தானப்பா சொன்னீங்க, ரேவதி வீட்டுல தப்பா எதுவும் முடிவெடுத்துடக்கூடாதுன்னு. அதான் அவங்க மூலியமா பேசி ஏதாவது சமாதானப்படுத்த முடியுமான்னு பார்க்கலாம்ப்பா. நீ சொல்றதும் சரிதான்டா. அதுக்கு நேர்ல போய் பார்க்கணுமா? போன்ல பேசி பாரு. இல்லப்பா, இது நேர்ல பேசினா சரியா இருக்கும், போன்ல வேண்டாம்ப்பா. ரேவதி போலாமா? டேய் டேய் டேய், டேய் இருடா, ஒரு 10 நிமிஷத்துல சமையல் முடிஞ்சிரும். சாப்பிட்டு போடா. சரி சரி. ரேவதி எவ்வளவு நேரம் பசி தாங்குவா? சரி, நீங்க சீக்கிரமா ரெடி பண்ணுங்கம்மா. ஹலோ சரவணகுமாருங்களா? நான் பவித்ரா பேசுறேன், ரேவதி வீட்ல இருந்து. சாரிங்க, ராங் நம்பர். ஐயோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க, கட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. சொல்லுங்க. நீங்க இங்க வந்து கலாட்டா பண்ணி ரேவதியை கூட்டிட்டு போனதுனால எங்க அண்ணன் ரொம்ப கோவமா இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு. என்ன பார்க்கவா? ஆமாங்க, சொல்ல சொல்ல கேட்காம அவர் ரொம்ப கோவமா போயிருக்காரு. கண்டிப்பா வந்து தகராறு பண்ண போறாங்க. உங்களை அடிச்சு போட்டுட்டு ரேவதியை தூக்கிட்டு வர போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, இல்லனா எல்லாமே சிக்கலா போயிடும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க மேல இருக்கிற கோவத்துல ரேவதி ஏதாவது பண்ணிர போறாங்க. அவளையும் நீங்க தான் பாத்துக்கணும். நீங்களும் சேஃபா இருங்க. அண்ணன் வரதுக்குள்ள நீங்க எங்கயாவது சேஃபா போயிடுங்க ப்ளீஸ்ங்க. ஓகேங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் போனை வச்சிடுறேன். யாருடா போன்ல? என்ன பிரச்சனை? ரேவதி வீட்ல இருந்து பவித்ரா கால் பண்ணாப்பா. ரேவதி உங்க மாமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிங்க தகராறு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானா? ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாமா, என்ன அடிச்சு போட்டு ரேவதியை தூக்கிட்டு போறதுக்கு வந்துட்டு இருக்கானா. எவ்வளவு முட்டாள்தனமா யோசிக்கிறான் பாத்தீங்களா? டேய் குமாரே, நீ தான் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க. எல்லாமே உன்னாலதான் வந்தது. கொஞ்சம் பொறுமையா இருடா, எல்லாம் யோசிச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். அவங்க கோவப்படாம என்னடா பண்ணுவாங்க? இந்த காலத்து பிள்ளைங்க வேகமா இருக்கீங்களே தவிர புத்திசாலித்தனமா எதுவும் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க, அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. ரேவதி மாமா இப்ப பிரச்சனை பண்ண வந்துட்டு இருக்காரு, அதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. குமாரே, அவங்க வரப்போ நீயும் ரேவதி எங்க இருந்தா பிரச்சனை தான் வரும். இவளை கூட்டிட்டு உங்க சித்தப்பா வீட்டுக்கு உடனே கிளம்பு. பா, என்னப்பா சொல்றீங்க? அவன் வந்தா அவனுக்கு பயந்து நான் ஓடணுமா? அவன் வரட்டும்பா, நான் பாத்துக்கிறேன். சொன்னா புரிஞ்சுக்கடா. இல்லப்பா, என்னால அப்படிலாம் போக முடியாது. ஏன் அவனுக்கு மட்டும் ஆள் இருக்கா? ஒரே ஒரு போன் போட்டா போதும், 10 நிமிஷத்துல ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருப்பானுங்க. பாக்குறீங்களா? போன். முட்டாள்தனமா தப்பு மேல தப்பு பண்ணாத. உன் கல்யாணத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. சுமூகமா பேசி தீர்த்துக்கலாம். இப்பதானே பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நீயே அடிதடி கிளம்புற? பா, நான் என்னப்பா பண்ண? அவன் தானே பிரச்சனை பண்ண வரா. அவங்க என்னதான் பிரச்சனை பண்ணாலும் பதிலுக்கு நாம எதுவும் பண்ணக்கூடாது. பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா தப்பு நம்ம மேல இருக்கு. பதிலுக்கு பதில் நாமளும் ஆளை கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்ணா கல்யாணம் நடக்காதரா. போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பா, இப்ப என்னதான் பண்ணலான்றீங்க? விடு, நான் பாத்துக்கிறேன். யாரா வராங்க? ரேவதியோட மாமா தானே. அவரோட பேசி எப்படியாவது சமாதானம் பண்ண பாக்குறேன். ஆனா நீங்க இங்க இருந்தா கண்டிப்பா தகராறு தான் வரும். அதனால தான் சொல்றேன், உடனே 2 பேரும் கிளம்புங்க. பா, சொன்னா கேளுங்கப்பா. அவன் ஃப்ரெண்ட்ஸோட வரான். இந்த நேரத்துல நான் இங்கிருந்து போனா சரி வராதுப்பா. நான் உங்களோட இருக்கேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிறேன்? உங்களை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் கோவம் தாண்டா அதிகமாகும். அதனால தான் சொல்றேன், நீங்க 2 பேரும் உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிடுங்க. நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும். பா, பிரச்சனை வரும் தெரிஞ்சு எப்படிப்பா போறது? நான் வேணா இங்கே ஏதோ ரூம்குள்ள இருக்கேன். அவங்க கிட்ட பேச மாட்டேன், எதுவும் பிரச்சனையும் பண்ண மாட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்ப தகராறு பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஆனா கோவத்துல அவங்க ஏதாவது பேசினா அதை உன்னால தாங்கிக்க முடியாது. சட்டுன்னு கையை நீட்டிடுவேன். அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். குமார், ஏமா நீ யாவது இவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? இவங்க இங்க இருந்து போயிட்டாங்கன்னா தான் நல்லது. குமாரு, அப்பா சொல்றதாண்டா சரி. அவங்க வந்துட்டு போற வரைக்கும் நீ ரேவதியை கூட்டிட்டு எங்கேயாவது போய். என்னம்மா நீங்க புரியாத மாதிரி பேசுறீங்க? அப்படி போனா அவனுக்கு பயந்து போன மாதிரி ஆகாது? டேய், நீ ரொம்ப தைரியசாலிதான்டா. ஆனா அது காட்டுறதுக்கு இது நேரம் இல்லடா. உன்னை கெஞ்சி கேக்குறேன்டா, தயவு செஞ்சு அப்பா சொல்றபடி கேளுடா. அவங்க வரதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. ஹே, யோசிக்கிறதுக்குலாம் டைமே கிடையாது. ரேவதி கூட்டிட்டு உடனே கிளம்பு. அவங்க கோவெல்லாம் உன் மேலதான் இருக்கு. ஹே, நீ மட்டும் இங்க இல்லைன்னா நாங்க எப்படியாவது பாத்துப்போம். குமாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது, பயப்படாத. அக்கம் பக்கத்துல ஆளுங்க இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு வச்சு நாங்க சமாதானம் பண்ணிக்கிறோம். அவங்கள திருப்பி அனுப்பிட்டோம்னா ரேவதி சொன்ன மாதிரி அந்த பொண்ணு துளசி இருக்கா இல்ல, அவகிட்ட பேசி மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம். ஆனா நீங்க இங்க இருந்தா எல்லாமே கெட்டு போயிடும். அதனாலதான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. ரேவதி அவங்க வரத்துக்குள்ள நீங்க கிளம்புங்க. டேய்,
புறப்படுறான்னு சொல்றேன்ல. சரிப்பா நான் போறேன். அவங்க வந்து எதுவும் பிரச்சனை அதை பண்ணிக்காதீங்க. பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புடா. சரி, வா, போலாம். கிளம்புமா ரேவதி, போயிட்டு வரோம் அத்தை. கிளம்பு. ஜாக்கிரதையா போலாம். வா வா. டேய் பார்த்து மெதுவா ஓட்டுறா. மா நான் இங்க பக்கத்தே தான் இருப்பேன். எதுவும் இருந்தாலும் கால் பண்ணுங்க. டேய், சரியா? கிளம்புடா, நான் ஃபோன் பண்றேன். சரிப்பா. கிளம்புடா. டென்ஷன் ஆகாத, பாத்து போ. டேய், சீக்கிரம் வாங்கடா. டேய், அதோ போறாங்கடா. அவங்க தான்டா. சீக்கிரம் வாங்க. எங்கடா அவங்கள காணோம்? எங்க போயிட போறாங்க? இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. கையில மட்டும் மாட்டினா பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். நல்லா தேடி பார்க்கலாம் வாங்கடா. டேய் மச்சான், இதோ போறாங்கடா. ஏய், சீக்கிரம் வாங்கடா. டேய், இங்க போங்கடா. சீக்கிரம் வாங்கடா. ஆமாடா, வாடா. டேய், மரியாதையா வண்டி நிறுத்திடு. ஏய், அவன் பைக் இங்க நிக்குதுடா. வண்டியை நிப்பாட்டி இங்க எங்கேயோ பதுங்கி இருக்கான்டா அவன். இப்போ என்னடா பண்றது? எங்கடா போயிருப்பான்? அவன் பைக் எடுக்க இங்க வந்துதானே ஆகணும். டேய், நீ இங்கே இருடா. பைக் எடுக்க வந்தா யோசிக்காத. பொளந்துடா அவனை. ஓகே மச்சி. வண்டிடுறா. அவன் வீட்டுக்கு போலாம். எதுக்குடா? அவன் வீட்டுக்கு போலாம்டா. அவன் இங்க எங்கேயா தான்டா இருப்பான். அவன் வீட்டுக்கு போலாம். அங்க போய் அவனோட அப்பாவை அடிச்சா அவன் வந்துதானே ஆகணும். அப்ப வச்சுக்கிறான் அவனை. சூப்பர் ஐடியாடா மச்சி. வா, வா, போலாம். வாடா. டேய், நீ இங்கே இரு. விட்டுறாதா. சரி மச்சி. சீக்கிரம்டா. நாம இங்க வாசல்ல உட்காந்துக்கிறேன். இப்போவாது வாசல்ல உட்காந்துருக்கேன். உன் பொண்டாட்டியால என்னைக்கு நடுத்தூர்ல வந்து நிக்க போறேன்னு தெரியல. ஏய் நில்லுடா.
ஏண்டா உன்னை பெத்தவ வாசல்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? ஆ, உன் பொண்டாட்டி தாண்டா பிரச்சனை. என்னமோ தெரியலடா, இன்னைக்கு ஆளே சரியில்லை. வெளியே எங்கெல்லாமோ சுத்திட்டு வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தா. ஏண்டி வெள்ளிக்கிழமை அதுமா அழறேன்னு சும்மா சாதாரணமா தாண்டா கேட்டேன். அதுக்கே மரியாதை கட்டிடும் ஒழுங்கா போயிடுங்கன்னு கண்டமேனிக்கு பேசுறாடா. கண்ணாலே எரிக்கிற மாதிரி பார்த்தாடா. டேய் 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 நில்லுடா. ஏய், என்னதான் படிச்சிருந்தாலும் மாமியார் கிட்ட எப்படியா நடந்துப்பா? விட்டா அவளே என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவா போல இருக்கு. டேய், அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. முடிஞ்சா ஏதாவது சாமியார்ட்ட கூட்டிட்டு போய் தாயத்து கட்டி கூட்டிட்டு வா. ஏதாவது பேயோ பிசாசோ பிடிச்சிருந்தா கூட அவளை விட்டு விலகிடும். ஏமா உனக்கு அவளை பத்தி பேசுற தூக்கமே வராதா? நானே ஏற்கனவே கடுப்புல வந்திருக்கிறேன், சும்மா தேவலாம் வெறுப்பேத்தாத. ரொம்ப டயர்டா வந்திருக்கிறேன், முடிஞ்ச ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வாப்போ. துளசி, என்னாச்சு? ஏன் அழற?